அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு பயனுள்ள வகையில் ஒரு 20 முக்கிய வினாக்கள் நம்ம பார்க்கலாம். இது பொது தமிழ்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்ட் 1ஆக இந்த வீடியோ நான் போடுறேன். இனி பார்ட் 2, பார்ட் 3 அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெகுலராக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், காட்டை குறிக்கும் வேறு பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காட்டைக்கு இருக்கும் வேறு பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அழுவம், அரண், அரில் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், தன்னெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு என்பதை சேர்த்தால் கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஆப்ஷன் தன்னெஞ்சு இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். நான் இந்த கொஷின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆன்சர் உங்களுக்கு தெரிகிற மாதிரி ரெட் கலரில் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மூணாவது கொஷின் என்னென்னு பார்க்கலாம். மூணாவது கொஷின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ஸோ இந்த பொறுத்துக பார்ப்போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழி, சான், மணி, சீலை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழிக்கு பார்த்தீங்கன்னா நில அளவை பெயர். ஸோ ரெண்டாவது சானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். ஸோ மூணாவதுக்கு பார்த்தீங்கன்னா மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முற்றிய நெல். சீலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் புடவை. ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதாவது 2, 3, 4 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அரிநெறிச்சாரம் எத்தனை பாடல்களுடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 225. ரெண்டாவது ஆப்ஷன் அதாவது ஆப்ஷன் 225 அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். ஸோ கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 2 பார்த்தீங்கன்னா அந்தாதி சிற்றிலக்கிய வகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, இது ரெண்டுமே சரி. கூற்று 1 சரி, 2 ஆப்ஷன் உணவாகன் இருக்கு இல்லையா, அதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள், உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வி முனுசாமி. ஃபஸ்ட் ஆப்ஷன் வி முனுசாமி தான் அதுக்கு கரெக்டு. எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தால் கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் தோரணம் கூட்டல் மேடை தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம். அகர வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அகர வரிசைப்படுத்தினா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் தான் இது கரெக்டு. மிருகம், மதி, முத்து, மௌனம் இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ 10வது கொஸ்டின் பாருங்கள், கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையில் மொத்த எடை எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்குது. இதுக்கான மொத்த எடை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடை இருக்குன்னா 7000. அதாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின் பாருங்கள், பின் வரும் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் கேட்குறாங்க. ஸோ இதில் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊர், நடு, விழு, எழுதல் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஊருன்னு இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ 12வது கொஸ்டின் பாருங்கள், சித்திர அம்பலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரம் அப்படின்னாலே நிறைய பேர் ஓவியம் அப்படிங்கிறது அவங்க மைண்டுக்கு வரும். ஸோ ஆனால் இதில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைபவர், ஓவியக்கூடம் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 3வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஓவியக்கூடம்ங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின் பாருங்கள், புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆன்சர் நெடுநல் வாடை தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து 14க்கு பார்க்கலாம். 14ல் பார்த்தீங்க அப்படின்னா இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஷ் என குறிப்பிடப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணடை தான் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின் பாருங்கள்,
முதலாழ்வார்களில் இல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதலாழ்வார்களில் இல்லாதவர் யார் அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மாழ்வார் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 16க்கு பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறள் எழுத்துக்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறள் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 2. 2வது ஆப்ஷன் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. 17வது கொஸ்டின் பாருங்கள், வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 17வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1. அதாவது வேட்கை அப்படின்ற சொல்லோட மாத்திரை அளவு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மாத்திரைனா 1 மாத்திரை, அதாவது 1 மாத்திரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 18. பொருந்தாத சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா அரசு, எய்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு அப்படின்ற வார்த்தை தான் இதுக்கு வந்து பொருந்தாது. ஸோ 19வது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் உள்ள தொன்மையான நூல்கள் ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள தொன்மையான நூல்கள் எதுனா இ ஆப்ஷன், அதாவது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அதாவது இ ஆப்ஷன் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வணிகம் நடைபெறும் பகுதியை டேஷ்னா வழங்குதல் பண்டைய மரபு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வணிகம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. துறைமுகம், பேட்டை, பஜார், கடைத்திறன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பேட்டை. அதாவது வணிகம்னா பேட்டைன்னு தான் இதுக்கு அர்த்தம். ஸோ மொத்தம் நம்ம 20 கொஷின் வந்து டிஎன்பிசியில் கேட்குற மாதிரியே அதை போலே இந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். மொத்தம் 20 கொஷின் எடுத்திருக்கோம். இது எல்லாமே முக்கியமான வினாக்கள் தான். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.